வாங்க, வணக்கம். மைமா மசாலா பொள்ளாச்சிக்கு வாங்க. இப்போ மைமா மசாலா எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மைமா இவங்க தான் எங்க அம்மா. நாங்க எல்லாரும் சேர்ந்து பாரம்பரிய முறையில் அரைச்சு உங்களுக்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் கொடுக்கறது தான் நம்ம மைமா மசாலா. சேலம் குகை கறி மசாலா அப்படின்னா, மலையில குகையில மசாலா எடுத்துட்டு வந்து கறி மசாலா செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. சேலத்துல குகைன்னு ஒரு ஏரியா, அங்க வந்து இந்த கறி மசாலா தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம மைமா மசாலால சேலம் குகை கறி மசாலா அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோங்க. மசாலா வெளியே வாங்கி உங்க கவர்ல போட்டு லேபிள் ஒட்டி அப்படியே கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லைங்க. நாங்க ஒவ்வொரு பொருளும் தரமா பார்த்து வாங்கி கிளீன் பண்ணி வெயில காய வச்சு வறுத்து அரைச்சி மைமா மசாலா ரெடி பண்றோங்க. பாரம்பரிய முறைப்படி வீட்டுல அரைச்சு எப்படி ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படிங்கறதுல மறந்துட்டாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இன்னும் வரப்போற ஜெனரேஷனும் நம்ம அப்ப எப்படி வீட்டுல அரைச்சு நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டோமோ அதை அப்படியே மக்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் எங்க மெயின் டார்கெட். நாங்க எல்லா பொருளுமே நம்பர் 1 குவாலிட்டி தான் வாங்குறோங்க. எங்ககிட்ட மைமா மசாலா வாங்குறவங்க எல்லாருமே டேஸ்ட், வாசனை, பேக்கிங் எல்லாமே பிரீமியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மைமா மசாலா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க.